ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நீங்கள் சுகமாயிருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். நல்ல வார்த்தை என்கிறதான இந்த ஒளித்தொகுப்பு உங்களுக்கு நிச்சயம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆசீர்வதிக்கப்படும் போது அதை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். கர்த்தர் நிச்சயம் உங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்த அவர் வல்லமையுள்ளவர். இன்றைய நாளிலும் தேவன் நமக்கு தருகிற கர்த்தருடைய வார்த்தை எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 37வது அதிகாரம் 24வது வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். அதில் ஒரு சத்தியத்தை தேவன் நமக்கு இன்றைக்கு விளங்க பண்ணுவாராக. என் தாசனாகிய தாவீது என்பவர் அவர்கள் மேல் ராஜாவாக இருப்பார். அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார். அப்பொழுது அவர்கள் என் நியாயங்களில் நடந்து என் கட்டளைகளை கைக்கொண்டு அவைகளின்படியே செய்வார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தாவீது ராஜாவாக இருப்பார். எனக்கு கர்த்தர் தாவீதை ராஜாவாக மாற்றினார். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அவர்கள் எல்லாருக்கும் ஒரே மெய்ப்பர் இருப்பார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இதை பார்க்கிற உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியில் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஒரு உன்னதமான மெய்ப்பர் ஒருவர் உண்டு. அது நாம் ஆராதிக்கிற இயேசு கிறிஸ்து. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நானே நல்ல மெய்ப்பன் என்று ஆண்டவர் தம்மை திருவுளம் பற்றினார். நானே நல்ல மெய்ப்பன். நான் ஆடுகளுக்கு ஜீவனை கொடுக்கிறேன், ஆகாரம் கொடுக்கிறேன், தண்ணீர் கொடுக்கிறேன், மந்தைகளை பாதுகாக்கிறேன், மந்தைகளை நான் ஸ்தோத்திரம் பிழைப்பூட்டுகிறேன். நானே நல்ல மெய்ப்பன். இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இதை சொல்லுவதற்கு வேறு யாருக்கும் அதிகாரம் இல்லவே இல்லை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. ஆகவேதான் தாவீது 23ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிறான், கர்த்தர் என் மெய்ப்பராய் இருக்கிறார், நான் ஒருபோதும் தாழ்ச்சி அடையவே மாட்டேன். நம்ம எல்லாருக்கும் ஒரு மெய்ப்பர் உண்டு. அந்த மெய்ப்பர் நம்மை நடத்துகிறவர் மட்டுமல்ல, நம்மை தாழ்ச்சி அடையாமல் குறைவில்லாமல் நம்மை பாதுகாக்கிற நல்ல தேவன். ஆகவே பிலிப்பியர்ல நம்ம வாசிக்கிறோம், என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி குறைவுகளை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் அந்த மெய்ப்பருக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதா. என்னை நடத்துவதற்கு, என்னை தனியே விசாரித்து, என்னை தனியே என் மேல தனி அக்கறை எடுத்து, ஒரு தனி அன்பை செலுத்தி என்னை காப்பாற்றி போஷிப்பதற்கு இந்த பூமியில் இந்த உலகத்தில் யாருமில்லையே என்று ஒருவேளை அங்கலாய்ப்போடு இருப்பீர்களானால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நானே நல்ல மெய்ப்பன், நானே நல்ல மெய்ப்பன். நான் ஒரு மெய்ப்பரை உன் கூட இருக்கிறேன்ப்பா. உன்னைய புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்களில் உன்னை கொண்டு போய் விடுகிற வரைக்கும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன் கூடவே தான் இருக்கிறேன், உன் கூடவே தான் இருக்கிறேன். நான் உன்னை பலப்படுத்தி உன்னை சகாயம் பண்ணுவேன். நீரின் வலதுகரத்தினால் உன்னை தாங்குவேன். நீ வெட்கப்பட்டு போக மாட்டேன். நான் உன்னை வெட்கப்படுத்த விட மாட்டேன். உன் தலையை குனிந்து போக விட மாட்டேன். நான் உன் கூட இருந்து செயல்படுத்துவேன், செயலாற்றுவேன் என்று ஆண்டவர் நமக்கு திருவுளம் பற்றுகிறார். இந்த வசனத்தை பிடித்து கொள்ளுங்க. உங்கள் வாழ்க்கையிலும் கர்த்தர் அதை நிச்சயம் செய்வார். எங்கள் நல்ல பிதாவே, நன்றியோடு நாங்களுமே துதிக்கிறோம். இந்த வார்த்தையின்படியே வசனத்தின்படியே ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தி நல்ல மெய்ப்பராய் நம்முடைய பிள்ளைகளோடு கூட இருந்து கர்த்தர் நீர் சகாயம் பண்ணும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ள முழுவதும் தாழ்த்துகிறோம். பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் அற்புதமான நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். ஹேவ் அ குட் டே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென்.